Taste the Daily. தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளரும் கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் சுதா கே பரமசிவம், கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் விந்தியா, முன்னாள் அமைச்சர் வி.எம். ராஜலட்சுமி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் விந்தியா, திமுக குடும்பம் விளம்பரங்களின் மூலம் எப்படி தமிழக மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்பது குறித்து நகைச்சுவையாக கதை மூலம் விளக்கி சொன்னார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். லைசென்ஸ் இல்லாமல வண்டி ஓட்டுனீங்க, இது கேஸாச்சே, இது தப்பாச்சேன்னு போலீஸ்கார் இதெல்லாம் கேட்டு பதட்டப்பட்டு வந்த அவரோட மனைவி, சார் ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்க, அவர் குடிச்ச போதையில ஏதோ உளறிக்கிட்டு இருக்காரு. என்னது குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறீங்களான்னு ஷாக்கான போலீஸ்காரர் இதுவும் கேஸ் ஆச்சேன்னு நினைச்சிட்டு இருந்தா, இது எல்லாமே காருக்குள்ள இருந்து பாத்துட்டு இருந்த காது கேட்காத அம்மா வெளியில இறங்கி வந்து, இதுக்கு தான் நான் சொன்ன முட்டாப்பையில திருடின கார்ல குடும்பத்தோட வரக்கூடாதுன்னு சொல்லி, இதே மாதிரிதான் குடும்பமா வராங்க, வகை வகையா விளம்பரம் தராங்க, ஸ்டாலின் தான் வராருன்னு பாட்டெல்லாம் பாடுறாங்கன்னு நம்பி ஏமாந்து மக்கள் ஓட்டு போட்டு இன்னைக்கு இந்த திருட்டு திமுக ஆட்சியை பார்த்து பயந்து போய் மயங்கி விழுந்திருக்காங்க. பொங்கலுக்கு நாங்க வந்த உடனே சிறப்பா செய்வோம், நீங்க 2500 ரூபாய் கொடுத்தீங்க, நாங்க 5000 ரூபாய் கொடுப்போம்னு சொல்லி ஒரு பொங்கல் தொகுப்பு கொடுத்தாங்க. வந்த உடனே என்ன செஞ்சது, மண்டல உருகி போச்சு, மிளகுல பப்பாளி விதைய கலக்கி கொடுத்தாங்க. இப்படி ஏகப்பட்ட தில்லுமுழு பண்ணி தான் அந்த பொங்கல் தொகுப்பை கொடுத்தாங்க. மக்கள் எல்லாரும் சத்தம் போட்டாங்க, யாருமே வாங்கல.